அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி மண்டையில் ஏற மாட்டேங்குதா, ஞாபகம் சக்தியே இல்லையா என கவலைப்படுறீங்களா? எதை எடுத்தாலும் உங்கள் குழந்தை கவனக்குறைவாக இருக்குதா? நம்ம ஒன்று சொல்லுவோம், அதை நினச்சிக்கிட்டு வேறு சிந்தனையில் இருக்குது, ரொம்ப அசால்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் குழந்தைகள் இருந்தால் என்னடா இது, நம்ம பையனுக்கு இவ்வளோ கனவு குறைவாக இருக்குது, ஞாபக சக்தி அதிகமாக இருக்க மாட்டேங்குது, கல்வி தடையாகுது, இதுக்கெல்லாம் என்ன தான் செய்யலாம் அப்படின்னா இதற்கு வழிபாடுகள் இருக்குது. பெரிய பெரிய வழிபாடுகள், அதாவது லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அதை செய்யலாம் இதை செய்யலான்ட்டு காசு வாங்கிட்டு போகிறவங்கிட்ட போய் செய்யலை. அதாவது காசு செலவு பண்ணாதுங்க, 5000 10,000 ஆகும், அதை செய்கிற இதை செய்வாங்க, அப்படிலாம் போகாதீங்க. இயற்கையாகவே எதையுமே சிம்பிளான வழிபாடுக்கு செய்யுங்க, அதுதான் சிறப்பாக இருக்கும். சும்மா அதை இது காசு பிடுங்கணுட்ட போய் காசு அளிக்காதீங்க. சரி, உங்கள் குழந்தை கல்வி தடையாகுது, ஞாபக மறதியாக இருக்குது, கவனக்குறைவாக இருக்குது, அசால்ட்டாக இருக்குது, விளையாடுறதுனா சரி பிஸியாக இருக்குது, சாப்பிட்றதுனா பிஸியாக இருக்குது, படிக்கிறதுனா ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா நீங்கள் புதன்கிழமை வரும் நாளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சுட்டலாம். செவ்வலி மாலையாத்தான் சுருட்டணும், முருகனுக்கு செவ்வரளி மாலையாத்தான் சூட்டணும் அப்படின்னு இல்லை. பூக்களையும் நீங்களே கட்டிக்கிட்டு செவ்வரளி பூ மாலை மாதிரி போடலாம். மாலை தான் கட்டணும்னு இல்லை, பூவை கொண்டாந்து முருகனுக்கு புதன்கிழமையில் வச்சு பாருங்க. உங்களுடைய பையன் சுறுசுறுப்பாகவும் ஞாபகமாகவும் நல்ல ஞாபகமாக இருப்பான், சுறுசுறுப்பாக இருப்பான். கட்டாயம் ஒரு மாற்றம் தெரியும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதனை செய்து பாருங்கள். உங்கள் பையன்கிட்ட இருக்கிற மாற்றத்தை நீங்களே எதிர்பார்ப்பீங்க. அதாவது உங்கள் பையன் சோம்பலாக இருக்கிற ஞாபக மறதியாக இருக்கிறான்னா, அதாவது புதன்கிழமையில் செவ்வரளி மாலை முருகப்பெருமானுக்கு சுட்டுங்கள். மாலையாக சுட்டினாலும் சரி, இல்லை பூக்களை கொண்டாந்து நீங்களே கட்டி முருகனுக்கு போட்டாலும் சரி, இதை செஞ்சு பாருங்க. கட்டாயம் மாற்றம் ஏற்படும். ஒரு 3 வாரம் செஞ்சு பாருங்க, கொஞ்சம் மாற்றம் தெரியுதா, ரெகுலராக கடைபிடிங்க. இது ஒன்றும் பெரிய செலவில்லை. இதனை செய்து உங்கள் பையனுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுங்கள். உங்களுடைய பையன் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் வாழட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.